ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ சாக்லேட் கேக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 2 லேயராக சாக்லேட் க்ரீம் வச்சு நான் சாக்லேட் கேக் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா, 1 கப் கொக்கோ பவுடர், 1 கப் சுகர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக எல்லா பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை உடச்சிட்டு ஒரு விஸ்க் வச்சு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அது நல்லா முறை வர மாதிரி அதை பீட் பண்ணணும். அப்போ தான் கேக்கில் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போது 2 நெஸ்கஃபே ஷேஷே பாக்கெட் எடுத்திருக்கேன், காஃபி தூள். அதை ஒரு கப்பில் போட்டுட்டு அதில் சுடு தண்ணி ஊற்றுறேன். நல்லா சூடான தண்ணி 1 கப் ஊற்றிக்கிறேன். ½ கிளாஸ் ஊற்றிருக்கேங்க. இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கில் ஊற்றிக்கிறோம். எக்கில் 1 ஸ்பூன் எசன்ஸ் ஊற்றுறேன், வெண்ணிலா எசன்ஸ். ஒரு ½ கப் மில்க் ஊற்றிக்கிறேன். இப்போ அந்த காஃபி மிக்ஸ் பண்ணி வச்ச வாட்டரை நம்ம வெட் பவுடர் கூட மிக்ஸ் பண்ணுறேன். எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் இப்போ ஒன்றா சேர்த்து நல்லா பீட் பண்ணணுங்க. அப்போ தான் கேக் சாஃப்டாக வரும். என்ன பாருங்கள், நான் அந்த பவுடர் இன்க்ரீடியண்ட்டையும் வெட் இன்க்ரீடியண்ட்டையும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கேக் பண்ணுறதுக்கு அந்த வெசல் எடுத்து அது உள்ளார பேப்பர் போட்டுட்டு அதில் பேப்பர் மேலே கீ தடவிக்கிறேன். கீ இல்லைன்னா பட்டர் தடவிக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் ஊற்றி வச்சிடுறோம். அதை ஊற்றி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், கேக் ரெடி. ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீமும் நானே ஹோம்மேடு தான், கடையிலேருந்து வாங்கலை. இப்போ அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயர் கேக் வைக்கிறேன். கேக் வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம வீட்டில் ரெடி பண்ண க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் ஃபினிஷ் பண்ணுறேன்.